சிஸ்டர், நீங்கள் தானே ஒரு சண்டே கூட்டிகிட்டு போனீங்க, பத்மா அம்மா பிரசங்கம் பண்ணாங்கோ, அதில் நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வந்தேன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? நம்ம சொல்லுவோம் வெறுங்கையோட வெக்கத்தோட ஆண்டவா உண்மை சந்திக்கலாகுமா? என்ன திருநெல்வேலி அல்வா கொண்டு போனால் முறுக்கு கொண்டுட்டு போகலான்னு நினைக்கிங்களா? இல்லைங்க, ஒரு ஆத்துமா கொண்டு போனால் தான் க்ரீன் சேனல் திறக்கும். கல்லூரி மைதானத்தில் நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் என்னோட பேசுகிறேன், ஒரு மனுஷனை போல் பேசுகிறார். உனக்காக நான் மறித்தேன், எனக்கு நீ என்ன செய்வாய்? ஐ டைட் ஃபார் யூ, வாட் யூ கேன் டூ ஃபார் மீ. ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் வாலிபம், என் படிப்பு எல்லாம் உமக்கு கொடுக்குறேன் சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டுகள் கடந்து விட்டதுங்க. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், அதுக்கான ஆண்டவரை சோத்திருக்கிறேன். ஒப்பு கொடுத்த மக்களை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டார். ஒப்பு கொடுத்த மக்களை பயன்படுத்தாமல் கர்த்தர் இருக்கவே மாட்டார். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், முட்டி போட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை, எல்லாம் எனக்காக தான் ஜெபிக்கிறேன். இல்லை இல்லை, நீ ஊருக்காக ஜெபிக்கணும். உங்கள் ஆண்டவர் ஊருக்காக தான் ஜெபித்தார். அவரை உபத்திரவப்படுத்தினவங்களுக்காக நான் ஜெபித்தார். அவருக்கு துன்பப்படுத்தினவங்களுக்காக ஜெபிக்கிறார். நம்ம என்னை ஆசீர்வதியும் யாரும் நான் சொல்ல மாட்டான், என் மாமியாரே சேர்த்து ஆசீர்வதியும் ஜெபிப்பீங்களா? என் மருமகளை சேர்த்து ஆசீர்வதியும் ஜெபிப்பீங்களா? அடுத்த வீட்டுக்காரங்க ஓயாமல் சண்டை போடுறாங்க, அவங்களையும் சேர்த்து ஆசீர்வதியும். என்னை பற்றி பொய்யா பொருளை கிளப்புறாங்க, அவங்களையும் சேர்த்து ஆசீர்வதியும். உன்னை ஜெபிக்கலைன்னு நம்ம கிறிஸ்டியனே கிடையாது.